எப்படி ரோபோ வந்து இந்த உலகத்தை ஆழிக்கும்? மிஷினுக்கு எப்படி உயிர் வரும்? அந்த உயிரை தான் நம்ம மனுஷன் இப்போ கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏஐ மூலமாக ஏஐக்கு உண்டான எல்லா டேட்டா பேஸையும் ஷேர் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி பாதி ஏஐயை பயன்படுத்துகிறவர்கள் அதை விட பழகி கொண்டிருக்காங்க. சில பேர் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சில பேர் தனக்கு ஏற்ற நண்பனாக அதை மாற்றிக்கொண்டிருக்காங்க. அந்த நாலேஜ் ஒரு பெரியவர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் கேட்டுக்கல, அந்த ஞானத்தையும் போதர்கிட்ட கேட்டுக்கொண்டுகிற அந்த ஞானத்தை ஏஐ மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. டேட்டா பேஸ் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி வன்முறைகள் வந்து மனிதனுக்கும் தான். இன்னும் கொஞ்சம் நாட்களில் அந்த ரோபோட்டிக்களும் சரி கம்ப்யூட்டர்ஸும் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கும் என்றத ஒரு பெரிய சொப்பனத்தை நான் பார்த்தேன். அதோடு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். இது காலகட்டங்கள் வரும். இது ஒன்று சில வருடங்கள், சில ஒரு 5 வருடங்கள், 10 வருடங்கள் கூட எடுக்கலாம் இது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்கள் இது வன்முறை, இது ஒரு பக்கம்.